ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஸ்டீல் மேக்கிங் கம்பெனி இன் இந்தியா. இந்த கம்பெனியை பற்றி பார்க்குறதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி புக் வேல்யூவோட கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் ரீசெண்டாக வந்த ரிசர்ச் படி இந்தியாவில் ஸ்டீலோட நீட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸ்டீல் ப்ரொடக்ஷனும் கிட்டத்தட்ட 11% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படிங்கிறது காரணமாக தான் இந்த கம்பெனியை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் இந்த ஸ்டாக்கை பற்றின ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் ரொம்ப எளிமையாக பார்க்க போகிறோம். நான் இந்த கம்பெனியில் எப்போ இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், ஏன் அந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்கிற ஜாயின் பட்டன்லாம் ஜாயின் பண்ணி நம்ம மெம்பர்ஷிப் இன்வெஸ்டராக மாறுங்க. அங்கே என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்னும் டிரான்ஸ்பரண்ட்டாக எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் உங்கள்கிட்ட கேட்குறது தான், இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா இந்த வீடியோ நிறைய ஆடியன்ஸை ரீச் பண்ண எங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இப்போ நான் வீடியோக்குள்ளே போகிறேன். ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் கம்பெனி ஒரு ஸ்டீல் கம்பெனியாக இருந்தாலும் அயன் ரிலேட்டடான ப்ராடக்ட்டும் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணாங்க. இதுக்காக இவங்க கிட்டத்தட்ட 5 இன்டகிரேட்டட் பிளான்ட் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. 3 ஸ்பெசிஃபிக்காக ஸ்டீல் பிளான்ட்டும் வச்சுருக்காங்க. இவங்களோட ரா மெட்டீரியல் பொதுவாகவே வந்துட்டு இந்தியாவிலே கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட ஈஸ்ட் அண்ட் சென்ட்ரல் இந்தியாவில் அதிகமாக இவங்களுக்கு ரா மெட்டீரியல் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிச்சு. இவங்களோட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 19.63 மில்லியன் டன்ஸ் பர் ஆனம் அப்படிங்கிற அளவுக்கு இவங்களுக்கு கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இருந்துச்சு. யூட்டிலைசேஷன் அப்படின்னு பார்க்கும்போது க்ரூடு ஸ்டீல் பார்க்கும்போது 88%, ஷேலபிள் ஸ்டீல் வந்துட்டு கிட்டத்தட்ட 92% வந்துட்டு இவங்களுக்கு கிடச்சிச்சு. அதே போல் டோட்டல் சேல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 51.1% வந்துட்டு வேல்யூ ஆடட் ப்ராடக்டாக வந்துட்டு செல் பண்ணாங்க. 48.1% வந்துட்டு கமோடிட்டி ப்ராடக்டாக வந்துட்டு சென்ட் பண்ணாங்க. ஸோ இவங்களோட ரெவன்யூ ஜியோகிராஃபி அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 93% வந்து இந்தியாலையும் கிட்டத்தட்ட 7% வந்து ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட்லேயும் வந்துட்டு இவங்களுக்கு ரெவன்யூ அப்படிங்கிறது இருந்துச்சு. அடுத்ததாக இவங்களோட இரும்பு உற்பத்தி அண்ட் விற்பனை அப்படின்னு பார்க்கும்போது மினிஸ்ட்ரி ஆஃப் மெயின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இரும்பு பொருட்களை வந்துட்டு 25% விற்கிறதுக்கான பர்மிஷன் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. அது மூலமாக இவங்க அயன் ஒரு ப்ராடக்டை வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணி அதையும் வந்துட்டு அடிஷ்னலாக செல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அடுத்ததாக கொஞ்ச நாளில் இரும்பு தாது பொருட்களோட விலை அப்படிங்கிறது மந்தமான நிலையில் அந்த சேல்ஸ் மட்டும் கரண்ட்டாக வந்துட்டு கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்காங்க. அதனால் கம்பெனி ரெவன்யூ வந்துட்டு ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறத நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும். எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்சியல் இயர் 2021 4 மெட்ரிக் டன் வந்துட்டு சேல்ஸ் பண்ணாங்க. இதே ஃபினான்சியல் 2022 2.5 மெட்ரிக் டன் தான் வந்துட்டு சேல் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு சேல்ஸ் அப்படிங்கிறத இரும்பு சம்மந்த பொருட்களில் வந்துட்டு குறைச்சிருக்காங்க. ஆனால் கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி எங்களுக்கு எக்ஸிஸ்டிங்காக கிட்டத்தட்ட 40 MMT அயன் ஓர் ப்ராடக்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அது எல்லாமே வந்துட்டு நாங்கள் அயன் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பாக செல் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட்டிங்கில் தான் இருக்காங்க. அப்படி இல்லைன்னா கெப்பட்டிவ் கன்சம்ஷனுக்காக லோ கிரேட் பெல்லட் அது மாதிரிலாம் கன்வெர்ட் பண்ணி இரும்போட மதிப்பை கூட்டி அதை செல் பண்ணுற வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி கம்பெனி சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரெவன்யூ சைடும் அவங்களோட நெட் ப்ராஃபிட் சைடும் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கிற வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக கம்பெனி இப்போ ரீசெண்ட் டைமில் டீலிவரேஜிங் ப்ராசஸ்லாம் இருக்காங்க. டீலிவரேஜிங் அப்படின்னா குறைத்தல் அழித்தல் இப்படி மாதிரி எந்த மீனிங்கில் வேணால் வரும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலில் ரீசெண்ட் டைமில் நிறைய டெப்ட் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் ரீசெண்ட் டைமில் வந்துட்டு அதை சிக்னிஃபிகண்ட்டாக குறைச்சிருக்காங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 2022 கிட்டத்தட்ட 358 பில்லியன் ஐஎன்ஆராக இருந்த மதிப்பை கரண்ட்டாக 2023 கிட்டத்தட்ட 135 ஐஎன்ஆர் பில்லியனாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயமாக தான் எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணுறதுக்காக லாங் டேர்ம் பாரோயிங்ஸ்க்கு ப்ரீ பேமெண்ட்டும் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா தான் கண்டிப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வர வேண்டிய ட்ரேட் ரிசீவபிள்ஸும் வந்துட்டு அதிகமாக கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இவங்க இந்த ரயில்வே செக்டருக்கு கொடுத்த ஸ்டீல் ப்ராடக்ட்டுக்கும் அதுக்கான காஸ்ட்டும் வந்துட்டு ரொம்பவும் வேகமாக வந்துட்டு ரீபேமெண்ட் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாமே இவங்களோட இனிஷியேட்டிவ்னால தான் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் கம்பெனி கண்டிப்பாக ஃபினான்ஷியல் ரீதியாக நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும். அடுத்து இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் சம்மரின்னு பார்க்கும்போது சேல்ஸ் கரண்ட் குவார்ட்டரில் 29,712 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்ட்டர் போன குவார்ட்டரில் 24,359 கோடி அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஈரான் இயரில் 26,246 கோடி அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஈரான் இயர் கம்பேர் பண்ணும்போது கரண்ட் குவார்ட்டர் நல்ல ரிசல்ட் கொடுத்துருந்தாலும் போன குவார்ட்டரில் ரிசல்ட் கொஞ்சம் முக்கியமான காரணம் வந்துட்டு அந்த இரும்பு உற்பத்தி கொஞ்சம் பின்தங்கிய நிலையில் இருந்தனால தான் ஒரு முக்கியமான காரணமாகவும் அமைஞ்சிருக்கு. இல்லைனா கண்டிப்பாக குவார்டர் ஆன் குவார்ட்டரில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது கம்பெனி சைடு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ வரைக்குமே கம்பெனி நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறத தான் கொடுத்துருக்காங்க. போத் குவார்டர் ஆன் குவார்ட்டர் அண்ட் இயர் ஆன் இயர்.
ஸோ அடுத்ததாக வந்து பார்க்கும்போது ஆப்ரேஷன் ப்ராஃபிட். ஸோ ஆப்ரேஷன் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 3875 கோடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 13% ஆஃப் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினும் வச்சிருக்காங்க. இதே குவார்ட்டர் போன குவார்ட்டர் பார்க்கும்போது 1649 கோடி அப்படிங்க கொடுத்துருக்காங்க. 7% தான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இருந்திருக்கு. இயர்னு பார்க்கும்போது 735 கோடி தான் இவங்க ப்ராஃபிட்டாக கொடுத்துருக்காங்க. 3% தான் இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படிங்கிற ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ பார்க்கும்போது ரீசெண்ட் டைமில் வந்திருக்க எக்ஸ்பென்சிவ் ரிசல்ட்டுக்கான முக்கியமான காரணம் எம்ப்ளாயி காஸ்ட் வந்துட்டு குறைஞ்சிருக்கு. அதே சமயத்தில் எக்ஸ்பென்ஸும் குறைஞ்சிருக்கு. இது வந்துட்டு ஒரு குட் இம்ப்ரூவ்மெண்ட்டாக ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் கரண்ட்டில் 13% அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்க்கும்போது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 1730 கோடி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. குவார்ட்டர் போன குவார்ட்டரில் 288 கோடி அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. இயரில் -433 கோடி அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. ஸோ இயரில் கம்பேர் பண்ணும்போது கரண்ட் குவார்ட்டரில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருந்தாலும் இயரில் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கான முக்கியமான காரணம் அப்போ மட்டுமே கம்பெனி சைடு கிட்டத்தட்ட 60%க்கு மேலே எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு கம்பெனியோட எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு சடனாக திடீர்னு ஒரு 10% 15% இன்க்ரீஸ் ஆகிறனால அவங்களோட ப்ராஃபிட் வந்துட்டு அடி வாங்குறது இயல்பு தான். அதுதான் இந்த கம்பெனியும் நடந்திருக்கு. ஸோ இந்த ரிசல்ட் வந்துட்டு கண்டிப்பாக நெட் ப்ராஃபிட்லையும் அடி வாங்கும். நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 1306 கோடி கொடுத்துருக்காங்க. குவார்ட்டர் போன குவார்ட்டரில் 212 கோடி தான் கொடுத்துருந்தாங்க. இயரில் -329 கோடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் கரண்ட்டாக கம்பெனி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதனால தான் இப்போ ரீசெண்டாக இந்த ஸ்டாக்கும் நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குது. முக்கியமாக ஸ்டீல் கம்பெனியில் நம்ம பார்க்கும்போது ஷேர் ப்ரைஸ் வந்துட்டு கண்டிப்பாக எக்ஸ்பென்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் வச்சு தான் வந்துட்டு ரியாக்ட் ஆகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் டைமில் கொஞ்ச நாளாக ஸ்டீலோட வாண்டட் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம முன்னாடி ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம். சைனாவில் ப்ரொடக்ட் பண்ண ஓவர் ஹீட்டடான இந்த ப்ரொடக்ஷன் தான் இவ்வளோ மந்த நிலைக்கு காரணம் அப்படிங்கிறதையும் பேசியிருந்தோம். அதுவும் வந்துட்டு இந்த நெகட்டிவ் ரிட்டர்னுக்கு ஒரு முக்கியமான காரணமாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் இனி வரும் காலங்களில் ஸ்டீலோட உற்பத்தி ஸ்டீலோட வாண்டட் அப்படிங்கிறது இந்தியாவும் தவிர வேர்ல்டு வைடும் அதிகமாக நீடிக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் இந்த கம்பெனி அப்கமிங் இயரில் வந்துட்டு நல்லாவும் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. அதனால் நம்ம இந்த கம்பெனியில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அடுத்தது அவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ப்ரொமோட்டர் கிட்ட 65% இருக்குது. 65% பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் ஹோல்ட் பண்ணுறாங்க. எஃப்ஐஏன்னு பார்க்கும்போது 3.69%, டிஐஏன்னு பார்க்கும்போது 14.61%, பப்ளிக்னு பார்க்கும்போது 16.70% வச்சிருக்காங்க. ஸோ ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பொறுத்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னாக தான் வச்சிருக்காங்க. இந்த கம்பெனியை பை பண்ணுறதுக்கு நான் சொல்கிற 2 ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக் வேல்யூ வந்துட்டு 0.83 ஆஃப் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் இருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப டிஸ்கவுண்ட்டில் தான் உங்களுக்கு இந்த கிடைக்குது இந்த ஸ்டாக். அதே போல் குட் டிவிடெண்டும் பே பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 26.6% வந்து டிவிடெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இதை பார்க்குற ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லியபிலிட்டிஸ் கம்பெனியில் கடன் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்குது. ஆனால் ஒரு குட் குவாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டைமில் அந்த கடனை குறைக்கான வழிமுறைகளை வந்துட்டு ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இந்த கம்பெனி மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அதனால் இந்த நெகட்டிவ் வந்துட்டு அப்படியே பாசிட்டிவ் வேலை அவங்க கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. கம்பெனி க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்போனன்ஷியலாக இருக்க வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அடுத்ததாக இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 46,572 கோடி, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 113. இவங்களோட 52 வீக் ஹைன்னு பார்க்கும்போது 117, லோ 73.8. ஸ்டாக்கோட பிபைஇ வந்துட்டு கிட்டத்தட்ட 14 தான் வச்சிருக்காங்க. புக் வேல்யூன்னு பார்க்கும்போது 136. ஸோ புக் வேல்யூ வந்துட்டு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை விட ரொம்பவும் அதிகமாக இருக்குது. ஸோ இது ஒரு டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கிற ஸ்டாக். அதே போல் டிவிடெண்ட் ஈல்டுன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1.33% அப்படிங்கிறத ரொம்ப டீசெண்டான ரொம்ப நல்ல டிவிடெண்ட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே போல் ஆர்ஓசிஇ அண்ட் ஆர்ஓஇன்னு பார்க்கும்போது 5.89 ஆர்ஓசிஇ, ஆர்ஓஇ வந்துட்டு 3.57 அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் டீசெண்டான வேல்யூ தான் வச்சிருக்காங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரானரின்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி ஸ்டாக்குக்கு வந்துட்டு இந்த மாதிரி வேல்யூஸ் தான் வந்துட்டு ஆர்ஓசிஇ அண்ட் ஆர்ஓஇ வச்சிருப்பாங்க. அதே போல் ஃபேஸ் வேல்யூன்னு பார்க்கும்போது 10, இண்டஸ்ட்ரி பிபைஇ வந்துட்டு 15.4 அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதே போல் ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்துட்டு 0.83 தான் இருக்குது. ஸோ ஒன்று கூட ரீச் ஆகலை. கண்டிப்பாக அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததாக வந்து டெப்ட்னு பார்க்கும்போது 30,714 கோடி அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.55 தான் இருக்குது. ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு 1.0க்கு மேலே போகக்கூடாது. அதை ரொம்பவும் கரெக்டாக தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததாக ப்ரொமோட்டர் சேஞ்ச் அப்படிங்கிறது எதுவும் நடக்கல. ப்ரொமோட்டர் பிளட்ஜம் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. ஸோ ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு ரொம்ப அட்ராக்டிவ் வேல்யூஷனில் தான் இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஆனால் இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் வந்துட்டு ஆலோசனை வாங்கிக்கோங்க. ஏன்னா எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் வந்துட்டு ரிஸ்க் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. ரிஸ்க் புரியாமல் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. அதனால் நீங்கள் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் ஆலோசனை வாங்கிட்டு பிறகு இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நான் இந்த கம்பெனியில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறேன், எப்போ இன்வெஸ்ட் பண்ணுறேன், அந்த டைமில் எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்கிற ஜாயின் அப்படிங்கிற பட்டனில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் என்னுடைய ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் வந்துட்டு ரொம்பவும் டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த இடத்துல கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக அது உங்கள் போர்ட்ஃபோலியோவை மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டாக் அனாலிசிஸ் வீடியோவோட உங்களோட மீட் பண்ணுறேன். அதுக்கு சைனிங் ஆஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.